இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா போஹா. ஸோ அதில் என்ன இடணுன்னா எண்ணெய் ஃபஸ்ட்டு இட்டுட்டு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகு வெங்காயம் இட்டு நல்லா வதங்கியதுக்கப்புறம் பொட்டேட்டோ நம்ம அதில் இட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம அந்த ஸ்மெல்லு போகிற வர வதங்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் 2 நிமிஷம் எடுத்து போவாவை இதில் ஆட் செய்யணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போவா இட்டால் போதும். நல்லா தான் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். போவா நம்ம தண்ணியில் நினச்சிப்போம்ல அப்போவே அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி இட்டு வைக்கணும். அப்போ என்ன டேஸ்ட் வரும். இல்லைன்னா இதில் நம்ம உப்பு போடும்போது நமக்கு அதிகமான போது ஒரு ஃபீல் வரும். இது நல்லா 2 நிமிஷம் மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக லெமன், நமக்கு ரொம்ப புளியக்கூடாது, லைட்டாக ஒரு சொட்டு 2 சொட்டு மாற்றும், இல்லைன்னா டேஸ்ட் வராது. அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா வதங்கியதுக்கப்புறம் லெமன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை இடணும். இப்போ நமக்கு ஒரு டேஸ்ட் வரும். கொஞ்சமாக சர்க்கரை இட்டால் மதி, ரொம்பவும் வேண்டாம், தேவையான. சூப்பரா. இப்போ ஏன் உப்பு எவ்வளோ போட்டாலும் உப்பு இல்லை, கொஞ்சம் நல்ல டேஸ்டான உப்பு. ரெண்டு நிமிஷம் அடைச்சி வைக்கணும். கொஞ்சம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் எடுத்து இப்போ நம்ம போகா ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டுனோம் எப்படி இருக்கா. எல்லோரும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் பின்ன கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.